Hey guys, welcome back to another video. So September மாசத்துல ஆபீஸ்ல இருந்து கேரளாக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். திரிஷூர், வால்பாறை, பொள்ளாச்சி அங்கே தான் ட்ரிப் போயிருந்தோம். அஃபிஷியலான ட்ரிப் தான், பட் ஒரு நாள் தான் எங்களுக்கு அஃபிஷியல் மீட்டிங் இருந்தது. ஸோ மிச்ச நாள் எல்லாமே நாங்கள் ஊர் சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு தேர்ஸ்டே நைட்டே எல்லாரும் கிளம்பிட்டோம். ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஸோ நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டு சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி திரிஷூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் இறங்கணும். ஸோ அந்த ட்ரெயின் தான் பிடிச்சோம். அந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ எல்லோரும் செம்ம டயர்டாக ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போனோன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல் ஃப்ளாட்டு. அடுத்த நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ட்ரெயின் ஜேர்னியாக செம்மையாக இருந்தது. அந்த சீனிக் வியூஸு, அந்த நைட் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்ல ஃபாகாக தான் இருந்தது. செப்டம்பர் மாதம் தான், பட் நல்ல ஃபாக் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது அந்த ஃபுல் மார்னிங் வியூ ஃபுல்லாகவே. ஸோ நாங்கள் அப்படியே போய் திரிஷூரில் லேண்ட் ஆகிட்டு அங்கே பக்கத்துலேயே நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணிடுறோம். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். ஸோ அந்த ஹோம் ஸ்டே டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். அந்த ஹோம் ஸ்டேவும் பக்காவாக இருந்தது. நீங்கள் தான் ஃபேமிலியோட போனோம்னா ஃபேமிலி ஆஃப் 5 ஒரு ஃபேமிலி ஆஃப் 6-7 வரைக்கும் கூட போய் நல்லா ஸ்டே பண்ணலாம் கம்ஃபர்டபுளாக. அந்த ரூம் நல்லாவே இருந்தது. பெரிய ரூம்ஸ் அண்ட் 2 பெட்ரூம்ஸ் இருந்தது. லிவிங் ரூம், டைனிங் ரூம் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஹோம் ஸ்டேவாக ஃபேமிலி ட்ரிப்பாக போகும்போது ஹோம் ஸ்டேவாக போகிறது எப்போயுமே பெட்டர் ஐடியா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன அன்றைக்கி திரிஷூரில் பந்த். நீங்கள் கேரளா ட்ரிப் மட்டும் போகிறீங்கன்னா திடீர்னு அவங்க பந்த் போடுவாங்க, நம்மளுக்கு எப்போனே தெரியாது. ஸோ என்ன பிளான் பண்ணி போனாலும் இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் சீன்ஸ் நடக்க தான் செய்யும். பட் பந்த்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணல, பட் ஷாப்ஸு அந்த மாதிரி கடையெல்லாம் நிறையா இல்லை. ஸோ நாங்கள் கேரளா போயும் அங்கே கேரளா A to Bல தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது நிலைமை. பட் மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து விலங்கா ஹில்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். அது அங்கே திரிஷூர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் அவே ஒரு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஹில் ஸ்டேஷன். அங்கே ஸ்டே எல்லாம் இல்லை, லைக் பீப்புள் பாப்புலேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃபன் ஸ்பாட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு சீனிக் பியூட்டி அண்ட் ஃபன் ஸ்பாட், லைக் தீம் பார்க் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் பந்த்னால தீம் பார்க் எதுவுமே வேலை செய்யலை. நாங்கள் சீனிக் பியூட்டியை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து வியூ எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு ஃபோட்டோ செஷன்லாம் பண்ணிட்டு ஆஃபீஸ் மொத்தம் செம்மையாக இருந்தது. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக போகலாம். ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் போயிருந்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் கூட என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். இன்னும் நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும். நாங்கள் அந்த சீனிக்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து வெலங்கா ஹில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு எலிஃபென்ட் சாங்சுரிக்கு போனோம். அங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இந்த எலிஃபென்ட் சாங்சுரி வந்து ரொம்ப ஃபேமஸான எலிஃபென்ட் சாங்சுரி. நீங்கள் திரிஷூர் எலிஃபென்ட் சாங்சுரின்னு போட்டாலே இதுதான் வரும். ஸோ நல்லா இருந்தது. நீங்கள் மார்னிங் டைம்லாம் போனீங்கன்னா எலிஃபெண்ட்டை குளிப்பாட்டுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மத்தியானமாக போனதுனால அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி போடுறீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் டைமாக போங்க. அண்ட் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் டைம் மாதிரி இந்த இதுக்கு போங்க. ஸோ அங்கே போயிட்டு எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒரு ரகமாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. ஒன்று மூடியாக இருந்தது, இன்னொன்று மண்ணெல்லாம் தலையில் தூக்கி போட்டுட்டு இருந்தது, தண்ணியை தூக்கி அடிச்சுட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஷார்ட் கிளிப்ஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பார்க்கவே போவோம். இப்போது நம்ம டான்சிங் ரோஸை காமிக்க போகிறோம். நின்னுட்டாண்டாவன். சூப்பர், நைஸ். கொஞ்சம் பாருங்க. அது நின்னுருச்சு. இது என்ன ஆஃப்டர் எஃபெக்ட்? ஐயோ, டிக்டாக் ஸ்டார்ஸ். அப்புறம் அங்கே எலிஃபென்ட் சாங்சுரி ஃபுல்லாக சுற்றிட்டு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சோறு இருந்தால் தான் உள்ள பாடி ஃபங்க்ஷன் ஆகுன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடுச்சு. அதனால் எனர்ஜி ரீஃபில் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு பரோட்டா, கடலைக்கறி அண்ட் எக் கறி இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா அப்படியே எனர்ஜியை ரீஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி திரிஷூர்லேயே ஒரு ஜூ இருக்குது. நம்ம கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒரு ஜூ தான், பட் நல்லா இருக்குது. நல்லா எல்லா அனிமல்ஸும் இருந்தது, நல்ல ஃபன்னாக இருந்தது.
ஸோ அங்கேயும் ஒரு 2 hours நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே இருந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லயன் இருந்தது அண்ட் டைகர் இருந்தது. அண்ட் அந்த டைகருக்குலாம் பேர் சந்துருன்னெல்லாம் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கூப்பிட அதுவும் பேசிகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அந்த த்ரிஷூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜூவும் விசிட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் முடிச்சுட்டு அதை நல்லா சாப்பிட்டோம். அங்கேயே பழம்பொரி, டீ, சாய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு பீச்சுக்கு போனோம். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத தோச்சிட்டு இருக்க ஏதோ கீழே கம்பி. ஸோ நம்ம ஊர் பீச்சுக்கு எப்பவுமே சன்ரைஸுக்கு போனோம்னா கேரளா சைடு வெஸ்ட் சைடு இருக்க பீச்சுக்கெல்லாம் சன் செட்டுக்கு தான் போனோம். ஸோ அதே மாதிரி சன்செட் டைமில் தான் போயிருந்தோம். நாங்கள் 5:30, 6 o'clock போயிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது. உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஃபன் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பணும். ஸோ அந்த பீச்சோட லிங்க் நான் போடுறேன். அந்த பீச் பேர் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பீச்சோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டே 2 ஏர்லி மார்னிங் நாங்கள் ஃபால்ஸில் தான் குளிப்போம். குளிச்சா ஃபால்ஸில் தான் குளிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு ஃபால்ஸு. அது லோக்கல்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும் போது அது ஃபால்ஸ் சேஃப் இல்லை சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களே ஒரு ஃபால்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அங்கே போனோம். ஸோ அங்கே போகிற இடமே வந்து ஒரு 2 kilometers ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்தது. அது ஹாஃப் ரோட் ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்கள் வேன் வந்து ரொம்ப முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு 2 kilometers கிட்ட நடந்தோம். ஸோ அந்த நடந்து போகிறது ஃபுல்லாகவே நல்ல ஏர்லி மார்னிங் வைப்ஸ் அண்ட் சன்ரைஸ் வர்றது அந்த மாதிரி நல்லாவே இருந்தது. ஸோ போக வழி எல்லாமே குட்டி 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 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் பாடி மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? சினிமாக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. ஸோ கேரளானாலே எப்பயுமே வாட்டர் ஃபால்ஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்லா தண்ணி இருக்கும் அண்ட் நல்லா எனர்ஜி அண்ட் வைப்பு கூட இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஃபன்னாக இருந்தது. ஸ்விம்மிங் எல்லாம் தெரிஞ்சால் பக்கத்தில் ஒரு டெப்த்துள்ள ஒரு பாண்ட் மாதிரி இருந்தது. அதுலலாம் கூட குதிச்சு விளையாடலாம். ஸோ நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே. மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். ஸோ அங்கேருந்து கிளம்பி திரும்பியும் ரூமுக்கு வந்துட்டு ரூமில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நான் சீரியஸாக சொல்கிறேன். இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு எந்த ஃபால்ஸும் இல்லை, கேரளாவோட அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் தான். நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸு. ஜைஜாண்டிக்கான ஃபால்ஸு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு தடவையாவது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் எல்லாரும்.
அதுக்கு போகிறதுக்கு வந்து எங்களை காம்பவுண்ட் மெயின் கேட்லேயே இறக்கிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணோம், 15 to 20 மினிட்ஸ் அந்த ஃபால்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ மேசிவான ஃபால்ஸ்ன்னு நம்மளுக்கு அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அது செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த ரிவர் ஸ்ட்ரீம்லேருந்து எப்படி போய் அந்த ஃபால்ஸ் இதாகுது அப்படின்றத அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். செகண்ட் வியூ பாயிண்ட்டும் இருக்கு. அது வந்து எப்படின்னா அந்த கீழே எண்ட் பாயிண்ட், ஃபால்ஸோட எண்ட் பாயிண்ட் கூட்டிட்டு போகும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரெக் தான். எப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இறங்கும் போது கூட ஈஸியாக இறங்கிடலாம், ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த அத்திரப்பள்ளி கீழே ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம திரும்பியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட கீழே நடந்து போனோம். பெஸ்ட் வியூ நீங்கள் அந்த இறங்கி போனால் தான் கிடைக்கும். மேலே இருந்து பார்க்கும்போது அந்த ஃபால்ஸோட மேசிவ்னஸ் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் கீழே இறங்கி போனால் அந்த ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்மளுக்கு கீழே இருந்து பார்த்தா தான் தெரியும். எதுவுமே பண்ணலாம், நம்ம தூரத்தில் நிற்கும் போதே நம்ம ஃபுல்லாக சாரலில் நனைஞ்சிருவோம். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஃபால்ஸ் அது. கண்டிப்பாக போகணும் எல்லாரும். அங்கே போனோம்னா கேமராலையும் ஒன்றுமே எடுக்க முடியல. கேமரா ஃபுல்லாக அந்த லென்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு சாரல்லே நனைஞ்சிருச்சு அண்ட் ஃபாக் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல் கிளிப்பெல்லாம் போட முடியல. நான் குட்டி குட்டியாக கிளிப்ஸ் போடுறேன். பட் கண்டிப்பாக ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ்குள்ளெல்லாம் உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் தூரத்தில் இருக்கும் போதே நீங்கள் சாரல்லே ஃபுல்லாக நனைஞ்சிடுவீங்க. என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகிடும் அங்கேயே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டீப் ஸ்டெப்பை திரும்பி ஏறி வர்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு திரும்பி ஏறி வந்து திரும்பியும் கேபுக்கே வந்துட்டோம். ஸோ கேபுக்கு வந்துட்டு வால்பாறை போனோம். வால்பாறையில் விஸ்பரிங் ஃபால்ஸ்ன்ற ஒரு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட்டும் செம்மையாக இருந்ததுங்க. லைக் பக்கத்துலேயே அந்த ரெசார்ட்டோட பேர் மாதிரி பக்கத்துலேயே எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அதோட சவுண்ட் விஸ்பர் ஆகிட்டே தான் இருந்தது. அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்தால் இருந்தது. Day 3 வந்து அஃபீஷியல் மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்தது, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால எங்களால் வால்பாறையை பெருசாக சுற்றி பார்க்க முடியல. ஸோ அங்கே வால்பாறையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு டேம் பார்த்தோம். ஸோ அந்த டேம் பார்த்துட்டு அங்கே நின்று ஃபோட்டோஷூட் மட்டும் கிளம்பி நாங்கள் பொள்ளாச்சிக்கு டேரெக்டாக வந்துட்டோம். ஸோ பொள்ளாச்சியில் 4:30, 5:30 போல எங்களுக்கு ட்ரெயின் இருந்தது. அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு காலையில் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அப்படி தான் ட்ரிப்பு முடிஞ்சது. ஸோ நீங்கள் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த த்ரிஷூர் அண்ட் இந்த வால்பாறை ஸ்பாட் எல்லாம் கவர் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் முடிஞ்சிடும். ஸோ இந்த ட்ரிப்போட ஐட்டினரி, கூகுள் லொக்கேஷன் அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ண பிளேசஸ், ஃபுட் ஸ்டாப் சாப்பிட்ட பிளேசஸ் எல்லாமே நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள், சிரிச்சிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.